வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது கொடநாடு வழக்கு முடிந்தது. மேலும் வெளியான பரபரப்பு தகவல், இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தற்பொழுது கொடநாடு வழக்கா, இந்த ஒரு வழக்கு இன்னும் முடியாமல் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் பொதுமக்களிடையே, அதிமுக தொண்டர்களிடையே ஏற்படும். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மிகவும் நம்மளுடைய ஜெயலலிதா அம்மா அவர்கள் வாழ்கின்ற ஒரு கோயில் அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதிமுகவின் உடன்பிறப்புகள் சொல்வார்கள். அப்பேற்பட்ட இடத்தில் என்ன நடந்தது, கொள்ளை கொள்ளை அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய விதமான மர்மமான விஷயங்கள் நடந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அந்த ஒரு வழக்கு தீவிரமாக விசாரிக்கப்படும் அப்படின்னு நம்மளுடைய தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவினர், அதாவது மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்மளுடைய மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார் வாக்குறுதியிலே. என்னன்னா, அந்த கொடநாடு கொள்ளை வழக்கை கண்டிப்பாக நாங்கள் விசாரிப்போம் ஆட்சிக்கு வந்த உடனே, முக்கியமாக அதில் நிறைய விஷயங்கள் மறைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்வது மிகவும் பார்த்திங்கன்னா ஒரு பார்த்திங்கன்னா சரி அப்பொழுதைக்கு விசாரிப்பாங்க அப்படின்னு பொதுமக்கள் நம்பினாங்க. ஆனால் ஆட்சிக்கு 3 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது. இன்னும் கூட அந்த ஒரு வழக்கை விசாரிக்காமலேயே இருந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள். தற்பொழுது அதற்கு நம்முடைய பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக விளங்கக்கூடிய அண்ணன் புகழேந்தி, பெங்களூரு புகழேந்தி அவர்கள் சொல்லியிருந்தார். என்னன்னா, இன்னும் கூட இந்த ஒரு வழக்கை விசாரிக்கிறீர்கள், நீ இப்போ தெரிகிறது நீங்கள் யாருக்கு ஆதகமாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு சூழலில் அந்த ஒரு வழக்கில் என்னதான் நடந்துருக்கு என்று ஒரு ஒரு மறைந்திருக்கக்கூடிய உண்மை எப்பொழுது வெளியாகும் அப்படின்றது மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் அது அப்படியே மறைக்கப்பட்டு அப்படியே பொய்களால் கட்டி மூடப்பட்டு கொண்டிருக்கும் சூழலில் அதை தற்பொழுது விசாரிக்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக எப்பொழுது ஏற்படும் அப்படின்றது பார்க்கப்படுகிறது. முக்கியமாக அந்த ஒரு வழக்கில் நிறைய விதமான ஆதாரங்கள் இருந்தும் அந்த ஒரு வழக்கை தற்பொழுது விசாரிக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படி இப்படின்னு பொதுமக்களிடையோ அதன் பிறகு அதிமுகவின் தொண்டர்களிடையே பல கேள்விகள் இருக்கிறது. ஸோ அந்த ஒரு வழக்கை பற்றி கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தற்போது கூட நீங்கள் எந்த ஒரு தகவலும் பார்க்க முடியாது. நிறைய விதமான பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்கள், ஏன்னா அந்த ஒரு வழக்கை அப்படியே காணாமல் போகும் அளவிற்கு பார்த்திங்கன்னா போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக அதில் மறைந்திருக்கும் உண்மைகள் வெளிவரும் அப்படின்றத பன்னீர்செல்வத்தின் தரப்பினர்கள் பார்த்திங்கன்னா பெங்களூரு புகழேந்தி அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. பார்க்கலாம், வெளிவந்தால் கண்டிப்பாக அங்கே நடந்த அசம்பாவிதங்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா அப்பட்டமாக அனைவருக்கும் தெரியும் அப்படின்றது சொல்லப்படுகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான பார்த்திங்கன்னா இந்த ஒரு வழக்கில் விசாரணைக்கு மீண்டும் வந்தால் பல விதமான உண்மைகள் வெளிவருகிறதா விசாரணையின் பொழுது அப்படின்றத பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பொறுத்திருந்து பார்த்தால்தான் நமக்கு தெரிய வரும். மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். கூட இருக்க பிள்ளைகனும் ஆல் செட் பண்ணிக்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கொண்டே இருக்கும் என்பதனை தற்பொழுது தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.